அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தாயினுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹு ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹுலல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் பேரன்பும் கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கிய ரமலான் மாதத்து நோன்பை நோற்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சொல்லக்கூடிய செய்திகளை உள்வாங்கி நாளை மறுமை நாளில் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு அமர்ந்திருக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் பாவ மன்னிப்புகளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியிலே நான் பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு என்னவென்றால், கொடுக்க தயார் இழக்க தயாரா என்பதை தலைப்பாக தேர்வு செய்திருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? கொடுப்பதற்கு தயார், நீங்கள் இழப்பதற்கு தியாகம் செய்வதற்கு தயாரா என்பதை தலைப்பாக தேர்வு செய்திருக்கிறோம். எதற்காக இப்படி ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கு என்று கேட்டால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தாம் வாழக்கூடிய வாழ்க்கை சுகபோகமோடு இருக்க வேண்டும், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல நேரங்களில் பலவற்றை இழந்து பலவற்றை பெறுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஓடி ஓடி கஷ்டப்படுறேன், பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்த பாடே கிடையாது, எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்துல நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் சம்பளம், ஆனா உள்ளூர்ல வேலை கிடையாது, வேலை வெளிநாட்டுல கல்ஃப்ல வேலை, நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் என்ன நினைக்கிறாரு? எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் உள்ளூர்ல சம்பாதிக்க முடியுமா? 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? வெளிநாட்டுல கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி, ஒரு 5 வருஷம் போய் கஷ்டப்பட்டோம்னு சொன்னா ஒரு தொகையை நம்ம சம்பாதிச்சிடலாம் என்று சொல்லி வெளிநாட்டுக்கு பயணம் செய்து போறாங்க. மார்க்கத்தின் அடிப்படையில் தவறு கிடையாது. இப்படியே அந்த 1 லட்சத்தையும் சம்பாதிப்பதற்கு பெறுவதற்கு போறாங்களே, என்ன இழக்கிறாங்க என்று சொன்னால், புதிதாக கல்யாணம் பண்ணவராக இருந்தால் அவருடைய மனைவியுடைய அன்பை இழப்பார், பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய அரவணைப்பை இழப்பார், தன்னுடைய தாய் தந்தைகளுடைய பார்க்க வேண்டிய அந்த பாசத்தை என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் இழந்துட்டு குடும்பத்துடைய சூழ்நிலை அந்த நெருக்கத்தை இழந்து விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. போய் என்ன பண்றாரு, 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ படாத பாடுபட்டு ஒரு பொருளாதாரத்தோட திரும்பி வராரு. வந்து யோசிக்கிறாரு, நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தோம்னு சொன்னா, ஒழுங்கா படிக்காதனால தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம், நம்ம ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப உள்ளூர்லயே வேலை இருக்கு, நல்ல ஐடி கம்பெனிலாம் வந்துருச்சு, அப்ப நம்ம படிக்காத காரணத்தினால எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க மடாத பட்டோம், கஷ்டப்பட்டோம், எனவே என்னுடைய கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது என்று தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை கவனத்தை செலுத்துறாரு. அப்ப என் பிள்ளை என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறாரு, தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் பிள்ளையுடைய கல்விக்காகவே தியாகம் செய்யறாரு. இந்த ஊர்லயே நல்ல பள்ளிக்கூடம் எது, நல்ல ஸ்கூல் எது, எந்த ஸ்கூல்ல படிச்சா என் பிள்ளை நல்ல எதிர்காலத்தில் நல்ல வருவான்னு சொல்லி அங்க போய் என்ன பண்றாரு, பொருளாதாரத்தை கொண்டே கொடுத்து தன்னுடைய பிள்ளையுடைய கல்விக்காக தான் சம்பாதித்த பொருளாதாரத்தை இழக்கிறார். அப்ப பொருளாதாரத்தை சம்பாதிக்க போனவர் பாசத்தை இழந்தார், அந்த பொருளாதாரத்தின் மூலியமாக பிள்ளையுடைய கல்விக்காக பொருளாதாரத்தை இழந்தார். கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு, நாட்கள் போகுது. இப்ப என்ன, எனக்கு முன்ன மாதிரிலாம் நடக்க முடியல,
கொஞ்ச தூரம் நடந்தா மூச்சு வாங்குது, மூட்டுலாம் வலிக்குது, கால்லாம் வலிக்குது. டாக்டரை போய் பார்த்தா அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு பிரஷர் இருக்குன்னு சொல்றாரு, கூட சுகர் வேற இருக்குதான், எவ்வளவுதான் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரியான மருந்து தெரியல என்று சொல்லி பொருளாதாரத்தை ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய உடல் தேவைக்காக அந்த மருத்துவத்திற்காக செலவு செய்யக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இப்படியாக இந்த உலகத்தில வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தான் வாழக்கூடிய வாழ்க்கை செல்வ செழிப்போடு சுகபோகோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழப்பதற்கு மனிதர்கள் தயாரா இருக்கிறாங்க. நம்மை எல்லாம் படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கின்றான், பல் துக்ஸிருனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் அபுகா. நீங்க உலக வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக் கொள்றீங்க, ஆனால் மறுமை இருக்க அதுதான் நிலையானது, அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்றான். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்தின் அற்பமான வாழ்க்கை, இது நிலையான வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை வந்து 80 அல்லது 65 அது 80 அல்லது 90 எவ்வளவு ஒரு அல்லாஹ்வுக்கு கொண்டு கூடிய அந்த நாளுக்கு தான் வாழ போறோம். இப்ப நிலையான வாழ்க்கை இல்ல, இதை விட சிறந்த வாழ்க்கை மறுமை வாழ்வு அல்லாஹ் தருகிறான் என்று அல்லாஹ் அவர்கள் சொல்றான். இப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த உலக வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக பல தியாகம் நம்ம செய்யறோமே, இதெல்லாம் அற்பத்தின் அற்பமான வாழ்க்கை. இதை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய மறுமை வாழ்வு தான் நிலையானது, அதுதான் சிறந்தது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை நாம் அழகான முறையில் வாழ்வதற்கு என்ன இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய அந்த மறுமை வாழ்வு வந்து நிலையான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் யாரையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துடைய வாரிசுகளாக இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போயிருவாங்களா? எல்லாரும் போக மாட்டாங்க. அல்லாஹ் யாரை நாடினானோ அவர் என்ன பண்ணுவாங்க? சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை சொர்க்கத்தினுடைய வாரிசுகளாக அல்லாஹ் நாடினானோ அந்த சொர்க்கவாசிகளா என்ன பண்ணுவாங்க? நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருப்பாங்க. இப்ப நம்ம இந்த மர்க்கஸ்ல இருக்கிறோமா இல்லையா? இந்த மர்க்கஸ்ல இருக்கிற மாதிரி நாளை மறுமை நாளில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல கொண்டாந்து சேர்த்துருவான். அப்ப அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கிட்ட அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணுவான்? பேசுவானா? அதாவது சொர்க்கவாசி சொர்க்கத்துல இருப்பாங்க, அந்த சொர்க்கவாசிட்டு அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய அடியார்களே உங்களுக்கு இன்னும் கூடுதலாக தரட்டுமா? அதாவது சொர்க்கத்தை கொண்டாந்து சேர்த்துட்டான். சேர்த்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவைப்படுதா, எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுதா என்று அல்லாஹ் கேட்பான். கேட்டோன்னு அவங்க சொல்லுவாங்கன்னா, ரப்பே இறைவா, நாங்கள் துனியாவில் வாழும் போது இறைவனுடைய இலக்காக, இறைவனுடைய லட்சியமாக, இறைவனுடைய ஆசையாக நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தோமோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நீங்கள் தந்துட்ட. நாங்க துனியால வாழும் பொழுது இதெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாதுடா, அற்பத்தில் அற்பமான வாழ்க்கை, ஒரு நாள் முடிவு பெறக்கூடிய வாழ்க்கை என்று வாழ்ந்தோம். அதுல நல்லறங்கள் செய்தோம். என்ன காரணம் தெரியுமா? நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை தருவ என்று நம்பிக்கையோடு வாழ்ந்தோம். அப்படி நாங்க வாழக்கூடிய எங்கள் நம்பிக்கையின் பிரகாரம், எங்களுடைய ஆசையின் பிரகாரம் நீ சொர்க்கத்தை தந்துட்டியே, சொர்க்கத்தை பெற்ற எங்களுக்கு வேற எண்ணங்கள் தேவைப்படும். குறிப்பாக நீ எங்களுடைய முகங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? எவ்வளவு பேர் எங்க கூட வாழ்ந்தாங்க, அவங்களாம் நரகத்தை போய் விழுந்துட்டாங்க. அப்ப நரகத்தில் போகக்கூடிய மக்கள் வந்து எங்களை பாதுகாத்து எங்களை இந்த உயர்ந்த இடமான உன்னத இடமான சொர்க்கத்துடைய வாரிசுகள் ஆன பிறகு எங்களுக்கு வேற என்ன தேவைப்படும் என்று சொர்க்கவாசியில் அல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? பதில் சொல்வாங்க. அப்ப அல்லாஹ் சொல்வானா, அப்படி என்று சொன்னால் உங்களை எல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாத்து உங்களை எல்லாம் உன்னத இடமான உயர்ந்த இடமான சொர்க்கத்தை தந்த உங்களை இறைவனாகி அல்லாஹ்வை பார்க்க வேணாமா? துனியால வாழும் போது அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்பி வாழ்ந்தோம்னா மறுமை நாள் அல்லாஹ் மகத்தான கூலியை தருவான் என்று நம்பிதான் நீங்க வாழ்ந்தீங்க. இந்த சொர்க்கத்தை கொடுத்த உங்க இறைவனாகி அல்லாஹ்வாகிய நீங்கள் என்னை பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த சொர்க்கவாசிகள் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஒருமித்த குரல்ல சொல்லுவாங்க, ஒருமித்த குரல் சொல்லுவாங்க, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கண்களை கொண்டு எங்கள் இறைவனை பார்க்கணும். நரகத்திலிருந்து யார் பாதுகாத்தானோ, யார் இந்த சொர்க்கத்தை தந்தானோ அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொர்க்கவாசிகள் இறைவனிடத்தில் கோரிக்கை வைப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரைக்கு பின்னாடி கூடிய அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அந்த சொர்க்கவாசிகளுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு முன்னே மறைவாக இருக்கக்கூடிய அந்த திரை என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குவான். ஒவ்வொரு சொர்க்கவாசிகளும் சொர்க்கத்திலிருந்து தன்னுடைய இறைவனுடைய திருமுகத்தை பார்ப்பார்கள். அப்படி பார்ப்பதன் காரணமாக அவருடைய கண்கள் எல்லாம் புரித்து போயிருக்கும்.
சொர்க்கவாசிகள் தன்னுடைய இறைவனை பார்ப்பதில் அவன் முகங்கள் எல்லாம் மலர்ந்து போயிருக்குமே, இதுதான் உயர்ந்த வாழ்க்கை, உன்னத வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இந்த சொர்க்கம் இருக்குல்ல, இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவது தயாரா இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன ஆமனு ஆமினு சாலிஹாத்தி உலாயிக ஹும் கைரு பரியா ஜஸாஹும் இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். யார் ஈமான் கொண்டு சாலிஹான் நல்லமல் புரிவார்களோ அவர்களால் நான் படைக்கப்பட்ட படைப்பிலே சிறந்தவர்கள். நாளை மறுமை நாள் அவர்களுக்கு அதான் என்று சொல்லக்கூடிய சொர்க்க சோழல் இருக்கு, அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தருவதற்கு தயாரா இருக்கிறான். அந்த சொர்க்கத்தை இழப்பதற்கு நம்ம என்ன இலக்க பெறுவதற்கு என்ன இலக்க தயாரா இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. இப்ப ஒருவேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு சொர்க்கம் வேணுமா, நீ அதுக்காக என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கேன்னு சொல்லி கேட்டா, என்னுடைய ரப்பே நான் இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொல்வதற்கும் தயாரா இருக்கிறோமா என்பதை சிந்தை கடமைப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சொர்க்கத்தை குறித்து சொல்லும் பொழுது சகாபாக்கள் என்ன பண்ணாங்க? எப்பாடுபட்டாவது எதையாவது இழந்தாவது நாளை மறுமை நாளில் என்னுடைய தங்குமிடம் சொர்க்கமாக இருக்கணும், ஒரு காலத்திற்கு நரகத்திற்கு போயிடக்கூடாது என்று சகாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். நமக்கு அந்த ஆசை இருக்குது, நமக்கு அந்த என்ன துடிப்பு இருக்குது. ஆனால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காரியங்கள் செய்திருக்கோமா? எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹ் பத்ர் போருக்கு போயிட்டு வந்தாங்க. பத்ர் போயிட்டு போன முடிஞ்சோம் என்னது, வெற்றியாவோட அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்கா மதீனாவுல வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வெளியூர்களுக்கு போனாதான் அந்த போர்க்களத்துக்கு போனா நேரம் வீட்டுக்கு போக மாட்டாங்க, பள்ளிவாசல போய் தொழுது 2 ரக்காயத் தொழுது உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பத்ர் போர்க்களத்துக்கு போயிட்டு வெற்றியோடு என்ன பண்றாங்க, திரும்பி பள்ளிவாசல வந்து தொழுது உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பள்ளிவாசல் இருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு ஒரு வயதான மூதாட்டி, வயதான ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே புனித போருக்காக அழைப்பு கொடுத்தீங்க, பதில் போருக்காக கூப்பிட்டீங்க, நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட ஆண்கள் கலந்து கொண்டாங்க. அந்த போரில் யாரெல்லாம் கலந்து கொண்டாங்களோ அவங்க அந்த போரை வெற்றியாக முடித்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இந்த போர்க்காலத்தில் நான் என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய மகன் ஆரிசா பின் சுரைகாவை அனுப்பினேன். எல்லாரும் வரக்கூடிய வேளையில என்னுடைய மகனை மட்டும் காணோம். அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மகனை காணாமல் என்னுடைய உள்ளம் தவிக்கின்றது, எனவே என் மகனை குறித்து நல்ல விதமாக சொல்லுங்கள் என்று கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? போனது டூரு கிடையாது, போருக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு திரும்பி வரக்கூடிய எல்லாரையும் பார்க்கறாங்க, எல்லா ஆண்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளை ஆரிசா பின் சுரைகா காணோம். தேடி தேடி பார்க்கறான், புள்ள வர்ற மாதிரி தெரியல. இப்ப எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் புள்ளே வரலன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை காணாமல் அல்லாஹ்வுடைய தூதர் போய் சொல்றாங்க, என்னுடைய மகனை காணாமல் என்னுடைய உள்ளம் தவிக்கின்றது. ஏன்? ஒருவேளை மூத்தா இருப்பாரோ, என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல என்பதற்காக ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. என்னுடைய மகனை குறித்து என்னுடைய உள்ளம் தவிக்கின்றது, கஷ்டப்படுது, எனவே என்னுடைய மகனை குறித்து நல்ல விதமாக சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அந்த பெண்மணி, மூதாட்டி வயதான பெண்மணி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பாருங்க, அந்த பெண்மணி சொல்லக்கூடிய செய்தியை உள்வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி சொல்றாங்க, அட பாவமே, உன்னுடைய மகன் ஆரிசா பின் சுரைகாவை காணாமல் உன்னுடைய மனம் தவிக்கின்றதோ, கஷ்டப்படுதா? அதை குறித்து, அது மட்டுமல்லாமல் அவளை குறித்து நல்ல விதமாக சொல்லுங்கன்னு கேட்கிறீங்க, நான் நல்ல விதமாகவே சொல்றேன், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை 1 2 படைக்கல. சொர்க்கம் பல படித்தரங்கள் உடையது. அந்த படித்தரங்கள் கொண்ட சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கம் என்ன தெரியுமா? ஜன்னத்துல் பிரதோஸ். உன்னுடைய மகன் ஆரிசா பின் சுரைகா சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் பிரதோஸை பெற்றுக் கொண்டார் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப சிந்திச்சு பாருங்க, போருக்கு அனுப்பி விட்டுட்டு பிள்ளை காணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய மகனை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? சொர்க்கம் இருக்குது, அதுவே சிறந்த சொர்க்கம் சொன்னா ஜன்னத்துல் பிரதோஸ் இருக்கு, ஓ மகன் அதற்கான வாரிசர் ஆகிவிட்டார் என்று சொன்னால் என்ன செய்யணும், என்ன நடக்கணும்? இப்ப நம்ம கிட்ட நீங்க அமல்கள் செய்தால், உழைப்பு செய்தால், மார்க்கத்திற்காக தவீதுக்காக உழைத்தால் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சொர்க்கம் தருவான் என்று சொன்னால் நம்மளுடைய ஈடுபாடு எப்படி இருக்குது? அந்த மூதாட்டி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மகன் ஆரிசா பின் சுரைகா சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் பிரதோஸை பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால் நான் இந்த துனியாவில் கேட்ட நற்செய்திகளை, நல்ல செய்திகளை இதை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று அந்த இடத்துல இருந்து கலைந்து சென்றார்கள். சிந்திச்சு பாருங்க, பிள்ளைய காணான்னு சொல்லி கேட்கும் போது இதுக்கு பகரமாக அவர் சொர்க்கத்தில் இருக்காரு சொன்ன உடனே இதுவே நான் கேட்கக்கூடிய நற்செய்தி என்று அது போறாங்கன்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, 5 வேளை தொழுகை நினைட்டா இருந்தாலும் சரி, தொழுகாம இருந்தாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, நோன்பு வைக்கவில்லைன்னு சொல்லி மௌத்துக்கு பிறகு நீ நரகத்துக்கு போறியா சொர்க்கத்துக்கு போறியா கேட்டா என்ன சொல்வாரு? சொர்க்கத்துக்கு போன ஆசைப்படுவார். ஆனால்
சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அவர் ஒரு மகனை காணோம், உங்க மகனுக்கு சொர்க்கம் நீங்க தேடாதுன்னு சொன்னா அமைதியா இருப்பாரா? ஆனால் என்னுடைய மகனை குறித்து நல்ல விதமாக சொல்லுங்கன்னு சொல்லும்போது ரசூலா சொன்ன உடனே இதை விட நான் துனியாவில் கேட்கக்கூடிய நற்செய்தி வேற ஒன்றுமில்லை என்று அந்த பெண்மணி கலந்து சென்றான்னு சொன்னா என்ன காரணம்? நானாவது அல்லது என்னுடைய குடும்பத்தாராவது எவ்வாறு பட்டாவது எதையாவது இழந்து நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று இலக்கு எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்குமோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி வார்த்தை. இப்ப சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி காலகட்டத்தில் அடைஞ்சாங்க. 62 வயசை நெருங்கிட்டாங்க. இன்னும் சில மாதங்களோ சில வாரங்களோ ரசூலா மௌத் ஆயிடுவாங்க. 63 வயசு நெருங்கினே மௌத் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறுதி காலகட்டத்தில் இறக்கின ஒரு அத்தியாயம் என்னன்னு சொன்னா 110வது அத்தியாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இறுதி காலகட்டத்தில் கடைசி காலகட்டத்தில் இறங்கின அத்தியாயம் 110வது அத்தியாயம். நஸ்ர் இருக்கா இல்லையா, நஸ்ர் உதவி என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். என்ன அத்தியாயம்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر انه كان توابا. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி காலகட்டத்தில் அல்லாஹ் இருக்கிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? முகமதே, நீங்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமா வரும்போது உங்களுடைய இறைவனை அதிகமாக போட்டு புகழுங்க, அவனுக்கு பாவம் பண்ணி தேடுங்க. எந்த உங்க ஊர்ல இருந்து வெற்றி விட்டாங்களோ அந்த மக்களை நாங்கள் வெற்றி தருவோம், உங்க கையில வெற்றியை வரும். அந்த மக்கா வந்ததுக்கு பிறகு நீங்க இறைவனுக்கு அதிகமா புகழுங்க, அவனுக்கு பாவம் பண்ணி தேடுங்க. இப்ப கவலைப்படாதீங்க, மக்களை தானா என்ன பண்ணுவாங்க, சாகரசாரியாக மார்க்கத்தை வைக்க வருவாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுத்த ஆயத்தான காலகட்டம். ரசூல் என்ன பண்றாங்க? சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கா வெற்றி கொடுத்துட்டான், இப்ப மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வராங்க, நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம், நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருப்போம். ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சோம், காய்க்கு போனோம், மக்காவுக்கு போனோம், பல ஊர்களுக்கு போனோம், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தோம், அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? தன்னால விளங்கி வராங்க, நம்ம ஓய்வு எடுப்போம். ரசூலா ஓய்வு எடுத்தாங்களா? ஓய்வு எடுத்தாங்களாங்க? இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய உயிர் தொண்டக்குழி அடைகிற வரைக்கும் ஏகத்துவத்தில் என்ன பண்ணாங்க? பிரச்சாரம் செய்தோம், என்ன பண்ணாங்க? முன்னெடுப்பு காட்டினாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். ரசூலா என்ன பண்ணாங்க? யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ரசூலா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மதீனாவின் அண்டைய பக்கத்தில் இருக்கக்கூடிய புஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர், நான் அந்த பயன் முடிச்சு உங்களுக்கு கேள்வி கேட்பேன் சரிங்களா, ஆண்கள் பெண்களுக்கு சேர்த்து. அப்ப அந்த மதீனா அருகில் இருக்கக்கூடிய புஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஊர், அந்த ஊரை ஆட்சி செய்யக்கூடிய மன்னருக்கு அல்லாஹ் என்ன பண்ணாங்க? அந்த ஊர் மக்களும் அந்த மன்னரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, எனவே அவங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் என்ன பண்ணுவோம், அழைப்பு கொடுப்போம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புஸ்ரா நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னருக்கு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? மன்னரே, உங்களுடைய தோழரும் அல்லாஹ்வுடைய தூதருமாகிய முகமது ஆகிய நான் எழுதி கொள்வது, நீங்க இஸ்லாத்தின் பக்கம் வாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா 2 கூலி நாளை மறுமை நாள் அல்லாஹ் கொடுப்பான். ஒன்று கிடையாது, 2 மகத்தான கூலி நாளை மறுமை நாள்ல தருவான். ஏன்னு சொன்னா, நீங்க மன்னரா இருக்கிறீங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நாளை மறுமை நாள் 2 கூலி. ஏன்? மன்னர் ஏற்றுக்கொண்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, எனவே நீங்க இஸ்லாத்தின் பக்கம் வாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு கடிதத்தை எழுதி இப்னு உமர் அசாத் சொல்லக்கூடிய நபித்தோழர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இந்த கடிதம் மன்னர் கையில கொடுப்பதற்கு முன்பாகவே மன்னருக்கு கீழ்நிலையில் உள்ள அவன் மாற்று மத கொள்கையில் இருக்கக்கூடிய மன்னர், அந்த மன்னர் கீழே இருக்கிற கவர்னர் என்ன பண்றான்? கடிதத்தை வாங்கி பார்க்கறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எழுத மாட்டாங்க, எழுத படிக்க தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எழுதக்கூடிய எழுத்தாள் மூலம் எழுத சொல்லி மோதிரத்துடைய முத்திரையை வைத்து கொடுக்குறாங்க. கடிதத்தை வாங்கி இந்த கவர்னர் பார்க்கிறான். பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய மன்னரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய செய்தி பார்க்கிறான். பார்த்துட்டு இந்த கடிதம் மன்னருக்கு போனால் மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நம்ம மதம் மாற வேண்டியது இருக்கும், எனவே கடிதம் போகக்கூடாது என்று கடிதம் கொண்டு வந்த இப்னு உமர் அசாத் சொல்லக்கூடிய நபித்தோழருடைய கழுத்தை வெட்டி கொலை செஞ்சான். ரசூலுல்லாஹ் செய்தி போயிருச்சு, ஒன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய உரிமை, அதுக்காக கொலை செய்யலாமா? கொலை செய்யக்கூடாது. ஏன் கொலை செஞ்சான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஸைத் இப்னு ஹாரிஸா அப்படின்னு சொல்றாங்க, அந்த கவர்னருக்கு ஏதாவது யுத்தம் செய்யுங்க, அவன் என்ன தேவையில்லாத காரியம் பண்ணிருக்கிறான் என்று சொல்றாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு படை அனுப்புறாங்க. 4க்கு 4 என்ன பண்ணுன்னு சொன்னா, படையுடைய அந்த இதை பார்த்துட்டு ரோம பேரரசால கூட கஸ்ஸானி மன்னன், அடுத்த ஒரு நாடு, பெரிய நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் என்ன பண்றான்? இன்னும் இந்த முகமது தன்னந்தனி மனிதராக தன்னுடைய தோழரோடு மக்காவில் இருந்து விரட்டப்பட்டார், மதீனாவுக்கு வந்தார், இப்ப ஒரு பெரும் படையோடு இருக்கிறார், எல்லாத்துக்கும் யுத்தம் செய்கிறார், மக்காவை வெற்றி கொண்டார். நாளைக்கு இந்த முகமது நம்மை நாட்டையும், அதாவது ரோம போரையும் நம்ம முடியும், வெற்றி கொள்ள முடியும், போர் செய்ய முடியும், எனவே இந்த முகமதை நாம் ஒழித்து காட்ட வேண்டும் என்று ரோம பேரரசு ஆளக்கூடிய கஸ்ஸானி மன்னன் என்ன பண்றான்? ஒரு படை தேடுறான், பெரும் படை. அல்லாஹ் என்ன பண்றாங்க? ஒழிச்சிட்டாங்க.
இன்னொரு பெரிய பிரச்சனை ஏற்படுது சொல்லி தன்னுடைய தோழர் சகாபாக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய தோழர்களே, இந்த ரோம பேரரசு ஆளக்கூடிய கஸ்தானி மன்னன் படை திரட்டிட்டான். அவன் படை திரட்டி மதீனாக்குள்ள வரதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். எனவே எல்லாரும் என்ன பண்ணுங்க, போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவு செய்யறாங்க. செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, இந்த போருக்கு யார் வரமாட்டாங்க தெரியுமா? முனாஃபிக் தான் வரமாட்டான். வராம ஒதுங்குறவங்க முனாஃபிக். ஆனால் யார் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா பெண்கள் வரக்கூடாது. ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். அதாவது பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது. இந்த 3 நிலையில் வரக்கூடாது. மற்ற எல்லாரும் வரணும். வராதவர்கள் முனாஃபிக்லாம். எனவே தயாராகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த போருக்கு அழைப்பு கொடுத்த உடனே மதீனாவுக்குரிய எல்லா சகாபாக்கள் நம்பிக்கையோடு என்ன பண்றாங்க, போருக்கு அப்படியே வருவதற்கு ஆயத்தமாகறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய அழைப்பை கேட்டு எல்லா சகாபாக்கள் என்ன பண்றாங்க சொன்னா போருக்கு வருவதற்கு அப்படி 4க்கு 4 வந்து என்ன பண்றாங்க, நாங்களும் வரோம் சொல்லி சேர்ந்துக்கிறாங்க. ஏன் சொல்றோம்னு சொன்னா பின்னாடி ஒரு செய்தி இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவுடைய தட்பவெப்பம், அந்த கால சூழ்நிலை என்ன, வெப்பம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம். பேரித்த பழங்கள் எல்லாம் பழுத்து அதை அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் இந்த போருக்கு தயாராகிட்டாங்க. போருக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வரும் பொழுது அந்த மதீனாவில் வாழக்கூடிய பலவீனமான நிலையில் உள்ள மக்கள், மதீனா பலவீனமா என்ன, பொருளாதாரம் கிடையாது, பெரிய வந்து பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்யற நிலையில இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, போருக்கு வரணும், வராதவர்கள், வராது யாரு, முனாஃபிக்கள் கண்டிப்பா வரும். யார் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது, மற்ற அனைவரும் வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து போருக்கு போகக்கூடிய ஆயுதம் உள்ளவங்க, வாகனம் உள்ளவங்க வந்துட்டாங்க. ஆனா மதீனாவில் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, பலவீனமான நிலையில் உள்ள மக்கள். அவங்ககிட்ட எந்த ஒரு தடவாளங்கள் கிடையாது, ஆயுதம் கிடையாது, வாகனம் பயணம் செய்ய போறது வாகனம் கிடையாது. ஆனா உள்ளத்து ஈமான் இருக்கு. அல்லாஹ்வுடைய கூப்பிட்டு இருக்காங்க, போலன்னா நம்ம முனாஃபிக்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தார் வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வந்து போருக்கு வரோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வராங்க. இன்னும் சொல்வதாக இருந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சொல்றாரு, அந்த போர் மட்டும் நடக்காமல் இருந்தால் பேரித்தம்பழங்கள் இருக்கக்கூடிய பேரித்தம்பழங்கள்லாம் அறுத்து இந்த மக்கள் விவசாய நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள் எஜமான்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க. அதை வைத்து சில காலம் தன்னுடைய குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள், பசியை போய் கொள்வாங்க. ஆனா அது நடக்கல. அல்லாஹ் போருக்கு விட்டாங்க. இப்படி போருக்கு அழைக்க விட்டோன்னு என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. பலவீனமான நிலையில் உள்ள மக்கள் எதுவும் கிடையாது. அன்றாட காட்சியில் விவசாயத்துக்கு போனாங்கன்னா அந்த எஜமான் கொடுக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை வாங்கி தன்னுடைய வயிற்று பசி போய் கொள்வாங்க. இப்படி உடைய சூழ்நிலை வராங்க. வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க போருக்காக அழைப்பு கொடுத்திருக்கீங்க, வாகனம் உள்ளவர்கள் ஆயுதம் உள்ளவங்க வந்திருக்கிறாங்க, ஆனா எங்ககிட்ட எதுவும் கிடையாது, ஆனால் நாங்கள் போருக்கு வரோம், எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட இருக்க ஒரு ஃபெசிலிட்டி என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு சிறந்த விஷயம் சொன்னா யாரையும் என்ன பண்ணுவாங்க, உற்று கவனிப்பார்கள். இவங்களால முடியுமா, இவங்க முடியாத, இவங்க செய்ய முடியுமான்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்ப இவங்க வந்து விவசாய நிலத்தில் விவசாயக்கூடிய அன்றாட காட்சிகள், இவங்ககிட்ட எந்த ஒரு ஆயுதம் கிடையாது, வாகனம் கிடையாது, ரொம்ப தூரம் போகணும். எனவே ரசூலுல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, என்னுடைய தோழர்களே, நீங்க போருக்கு வர வேணாம், நீங்க போங்க. ஏன் வர வேணாம்னு சொன்னா, ஏற்கனவே மக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, கூட்டிட்டு போறதுக்கான வாகனம் ஒட்டகமோ குதிரையோ அல்லது கோவில் கழுதியோ அந்த மாதிரி வாகனம் என்கிட்ட குறைவா இருக்கு. நீங்க வந்துட்டீங்க, உங்களை கூட்டிட்டு போனா வாகனம் தேவைப்படுது, எனவே நீங்க வர வேணாம், நீங்க போங்கன்னு சொல்றாங்க. இப்ப சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து கட்டுக்கதை கிடையாது, இது ஒரு கற்பனை காவியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்தில் வாழ்ந்த உண்மையாக மறுமை நேசித்த நபி தோழருடைய சகாப்தத்தை சொல்லக்கூடிய செய்தி. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க வேணாம், உங்களை கூட்டிட்டு போறதுக்கான வாகனம் இல்லை, நீங்க திரும்பி போங்கன்னு சொன்ன உடனே அந்த மக்கள் போயிடறாங்க. நல்லா கவனிங்க, டூருக்கு கூப்பிடல ரசூலுல்லாஹ், போருக்கு கூப்பிடுறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கூப்பிட்டுட்டு போகாமல் இருந்தா முனாஃபிக். வந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வர வேணாம், நீங்க போங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கிறோம், அப்ப நம்ம போனோம். அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டிட்டு போல. ஒருவேளை போருக்கு போயிருந்தா என்ன இருக்கும், நம்ம கிட்ட ஈட்டி இல்ல, கத்தி இல்ல, கேடயம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எதையும் சந்திப்போம். அவன் வெட்டான்னு சொன்னா கை பேசினா முடங்காயிருவான், கால் போனா நொண்டி ஆயிடுவான், கண்ணு போனா கூடாயிருவோம், எப்படியும் ஒரு பாதிப்பு ஏற்படும். நம்மள அல்லாஹ் பாதுகாத்தான், வாங்க நம்ம போய் விவசாயம் பார்த்து நம்ம சம்பாதிப்போம் சொல்லி போகல. அவங்க போனதுக்கு அப்புறம் கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் எந்த இறைவன் பார்த்துட்டு இருக்கிறானோ அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி செய்தி குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். என்ன இருக்குன்னா, வீட்டுல போய் பாருங்க, 9வது அத்தியாயம் அத்தௌபா 9:92 அல்லாஹ் சொல்றான், வலா அலல்லதீன இதா மாத்தௌக லீ தக்மிலக்கு குல்த லஜ்துமா அஹ்மலக்கு அலைஹி ஃபன்தவல்லோ. முகமதே, போருக்காக உம்மிடத்து வந்தவர் இடத்துல உங்களை எல்லாம் கூட்டிட்டு போவதற்காக வாகனம் என்கிட்ட இல்ல,
எனவே நீங்கள் போருக்கு வர வேண்டாம் என்று அவனை நீ திருப்பி விடாம அவன் எப்படி திரும்ப போனாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் எங்களால் எதையும் இழக்க முடியவில்லையே என்று தன்னுடைய கண்ணிலிருந்து சாரசாரியாக கண்ணீர் வடித்தவர்கள அழுதவர்களாக அவங்க திரும்பி போனாங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஆயத்திறக்கிறானா. சிந்திச்சு பாருங்க, போருக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க, போருக்கு போக முடியலன்னு சொல்லி அழுதவங்க யாராவது இருப்பாங்களா? போருக்கு போறதுக்கு ஆயுதம் இல்ல, வாகனம் இல்ல, ஆனா வாங்கணும் கூப்பிட்டு வேணாம்னு சொல்லும் பொழுது நம்மளால முடியலையடா அல்லாஹ்வுடைய பாதையில எங்களால எதையும் இழக்க முடியலன்னு சொல்லி அழுகிறான்னு சொன்னா என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய கிரெடிட். அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்றான். என்ன சொல்றான்? போரில் போய் கொல்லப்பட்டவரை நீ மௌத்தான என்று சொல்லாதீங்க. போர்ல போய் கொல்லப்படுறாங்கல்ல அவங்க நீங்க மௌத்தான சொல்லாதீங்க. நீங்கள் அறியாத விதத்தில் நான் அவர்களுக்கு உணவு கட்டி கொடுத்துருக்கேன், ரிஸ்க் நான் கொடுக்குறேன், அவனை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் போரில் போய் கொல்லப்படுவார்களோ அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயிர் தியாகிகள் சகிதுல ஒரு சிறந்த அந்தஸ்து வச்சிருப்பான். அவங்க சொர்க்கத்துல ஒரு இடம் இருக்கும், கண்ணாடியிலான ஒரு சொர்க்கத்தில் இருப்பார்கள். பச்சை நேர பறவை மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சொர்க்கத்தை அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான், தூரத்துல இருந்து பார்ப்பான், இவருக்கு சொர்க்கம் கொடுத்தவன் என்ன காரணம், இவர் இந்த அமல் செஞ்சாரு, இவருக்கு இந்த சொர்க்கத்தை கொடுத்தவன் என்ன காரணம், இவர் இந்த அமல் செஞ்சான்னு சொல்லிட்டு சைதுல பார்த்து அல்லாஹ் யோசிப்பான், இவர்களுக்கு ஏன் இந்த சொர்க்கத்தை கொடுத்தோம், இவர்கள்லாம் உயிர் தியாகம் செய்தவன்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுவானா, அந்த சைதுகிட்ட வருவானா, உயிர் தியாகிட்ட வந்து கேட்பானா, என்னுடைய அடியார்களே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா சொல்லுங்கன்னு சொல்லி சொர்க்கத்தில் சுத்தி தெரியக்கூடிய சொர்க்கவாசிகிட்ட உயிர் தியாகிட்ட வந்து கேட்பானா, ஏதாவது தேவைப்படுதா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று அல்லாஹ் கேட்பானா. அப்ப அந்த சொர்க்கவாசிகள் அந்த சகிது சொல்லுவாங்க, ரப்பே இறைவா நீ அடிக்கடி வார வந்து உங்களுக்கு ஏதாவது தேவையா ஏதாவது வேணுமான்னு கேட்கிற, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது சொல்லட்டுமா அப்படி கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அல்லாஹ்வே மீண்டும் துனியாவுக்கு அனுப்பு. ஏன் போருக்கு கூப்பிட்டாங்களா, அல்லாஹ் எடுத்து வராங்க, போருக்கு வந்தோம், வீட்டில் சொல்லல, வயசான தாய் தந்தை என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்ன ஆனாலும் தெரியல, பல ஆண்டுகள் போயிருச்சு, நீ ஒரு வாட்டி அனுப்பு, நான் போய் அவங்க கூட இருந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு திரும்பி வரேன் அப்படி கேட்பாங்களா? என்ன சொல்லுவாங்க, மீண்டும் துனியாவுக்கு அனுப்பு, நாங்கள் துனியாவுக்கு சென்று மீண்டும் உன்னுடைய பாதையில் தியாகம் செய்து உயிரை தியாகம் செய்து இதே சொர்க்கத்திற்கு வர தயாரா இருக்கிற அனுப்புறியா? அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுடைய வாழ்வும் மரணமும் ஒரு முறைதான், நீங்க எதற்காக துனியாவில் வாழ்ந்தீர்களோ அதுக்கான சொர்க்கத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த செயல் சொல்வாங்க, ரப்பே அப்படி என்றால் எங்களுக்கான கூலியை நீ நிறைவா தந்து விட்டாய், நாங்கள் இங்கே இருந்து கொள்றோம் என்று அந்த உயிர் தியாகிகள் சொல்லி விடுவாங்க. இப்ப சிந்திச்சு பாருங்க, அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, எதை இலக்காக நினைச்சு வாழ்ந்தாங்க. இப்ப நம்முடைய இலக்கு என்ன, நம்ம நோன்பு வைக்கிறமே தொழில், நம்மளுடைய இலக்கு என்னங்க, நாளை மறுமை நாள் அல்லாஹ் சொர்க்கத்தை நம்மளே. ஆனால் இந்த சொர்க்கத்தை பெறுவது நம்ம என்ன இலக்கத்தை இறக்கிறோம், நம்முடைய வாழ்நாள்ல ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோமே, இது அல்லாஹ் இருந்த பெரிய பாக்கியம் இல்லையா? இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்க நம்ம எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறோம்? ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளிவாசல் இல்லாத போது இந்த பள்ளிவாசல் அமைப்பது எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. ஆனால் பள்ளிவாசல் உருவானதுக்கு பிறகு ஃபஜ்ருடைய வக்தில் தொழக்கூடிய மக்கள் எத்தனை இருக்கிறாங்க, ஜும்மாக்கு வரக்கூடிய மக்கள் திரும்ப இருக்கிறாங்க, ஜும்மாக்கு மட்டும் வாழ்க்கை வந்து அல்லாஹ் இறக்குறானா? அப்ப ஜும்மாக்கு வரக்கூடிய மக்கள் ஃபஜ்ருக்கு வரவில்லை என்று சொன்னால் எந்த தியாகத்தை கொண்டு நம்ம மறுமை நாள்ல சொர்க்கத்தை அடைவோம்? சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்நாள்ல இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்தின் அற்பமான வாழ்க்கை. துனியா நீங்க உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்றீங்க, மறுமைதான் நிலையானது, அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றானே. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரி காட்டணுமா? நரபல்லாஹி மஸலன் இல்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை பாருங்க, அவங்க தான் ஈமான் கொண்ட மக்களுக்கு எல்லாம் முன்மாதிரி. ஏன்? எல்லா வசதி வாய்ப்பு இருந்துச்சு, ஒரு பட்டத்து ராணியாக இருந்தாங்க, ஒரு மூடி சூடா மன்னனுடைய மனைவியா இருந்தாங்க, ஏகத்துவம் வந்தது. இது எதுவுமே தேவையில்லை, இந்த மார்க்கம் இந்த வாழ்க்கை தேவையில்லை, நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் போதும் என்று இறைவனிடத்தில் கேட்டாங்களே, ரப்பி பிலி இந்த கபைத்தல் ஜன்னா, இறைவா நாளை மறுமை நாள் நீ தரக்கூடிய சொர்க்கம் இதுக்கு போதும் சொல்லி வாழ்ந்தார்களே, கஷ்டப்பட்டார்களே, அவர்கள் தான் உங்களுக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம எதை கொண்டு நாளை மறுமை நாளைக்கு நம்ம மூத்தாயிட்டோம். அல்லாஹ் ஒரு கூப்பிட்டீங்க, வாங்க உங்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை இருந்தேன், நபிமார்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்காத பாக்கியத்தை ஏகத்துவத்தை உங்களுக்கு கொடுத்தனேன், இந்த ஏகத்துவத்தை வளர்ச்சிக்காக நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன பாடுபட்டீங்க, இதுக்காக செய்த தியாகம் என்ன அல்லாஹ் கேட்டான்னு சொன்னா, ரப்பே நான் இந்த தியாகத்திற்காக மார்க்கத்திற்காக கொள்கைக்காக நான் உழைத்த உழைப்புகளுக்கு நீ அறிந்து கொள்வனா இருக்கிறாய், எனவே சொர்க்கத்தை கூடி என்று கேட்டு தரக்கூடிய மக்களாக இருக்கிறோமா, அல்லது நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாய் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இந்த ஏகத்துல ஒன்றிணைய செஞ்சிருக்கிறான்.
இந்த மர்கஸ் நமக்கு தந்திருக்கிறான். வரக்கூடிய காலங்களில், நாம் உயிரோடு இருக்கக்கூடிய காலங்களில் எவ்வளவு பேருக்கு இந்த ஏகத்துவத்தை கொண்டு போனோம் என்பதை நாம் எண்ணி பார்த்து அவர்கள் மூலியமாக மரணத்திற்கு பிறகு பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள் மூலியமாக நாம் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இந்த சொர்க்கத்தில் ஒன்றிணைத்தானோ, இந்த மர்கஸில் ஒன்றிணைத்தானோ, இதே போன்ற நாளை மறுமை நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தரக்கூடிய உயர்ந்த சொர்க்கமான உன்னத சொர்க்கமான ஜன்னத்துல் பிரதோஷத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நாளை மறுமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை கோரிக்கையை இறைவனிடத்தில் வைத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். இறுதி சொல்லாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்தோம்ல, அதுக்காக சரிங்களா, கேள்வி கேட்பேன்னு சொன்னா பயான கேள்வி கேட்பேன்னு சொன்னா இப்ப